ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் மிடில் ஏஜ் ஆன்லைன் ஷாப்பர் இன் அனதர் வேர்ல்ட் அனிமையோட சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக புதுசாக எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால என்னால் புதுசாக எந்த வீடியோமே ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இப்போ தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிக்கவும், இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகவும், இப்போ நம்ம ஹீரோ அந்த மீனை குக் பண்ணி சாப்பிட்றதுக்காக அவங்க 2 பேருக்குமே கொடுக்கவும், அந்த குட்டி பொண்ணை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லவும் நம்ம ஹீரோதை பார்த்துட்டு ஹாப்பியாக வரான். இப்போ நம்ம ஹீரோவும் தங்கறதுக்கான சேஃபான ஒரு சிட்டியை தேடிட்டு இருக்கான். இப்போ பக்கத்துலேயே ஒரு சிட்டி இருக்கவும் நம்ம ஹீரோ ட்ரோனை விட்டு செக் பண்ணி பார்த்தா முன்னாடி ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்கை கிராஸ் பண்ண சிட்டி வந்துடும் நினைக்கிறேன். வா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்போ அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு லேக்குக்கு வரவும் இப்போ அந்த குட்டி பொண்ணை அவளை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் எத்தனையோ வாட்டி கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், என்னை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு நான் நிறைய முறை வேண்டியிருக்கேன். நான் வேண்டது இந்த கடவுள் கேட்டதோ இல்லையோ, ஆனால் என்னோட சேவியர் கிமிச்சி கேட்டிருக்கு. அவர் தான் என்னை காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் என்னோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. நான் கிமிச்சி கூட சேர்ந்து நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன். நான் இவர் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு அவளும் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹாப்பியாக வரா. இப்போ அப்படியே மூவ் பண்ணி நம்ம ஹீரோவை இப்போ ஒரு வழியாக வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு அவனோட ஐட்டம் பாக்ஸ்லேருந்து வீடு கட்ட கொண்டு வரவும் இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கேட்டுக்கு பேர் வைக்க ட்ரை பண்ண ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிற பேர் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோவை நிறைய பேரை சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறான். ஃபைனலாக வேல் அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே ஹாப்பியாக வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட் ஆகவும் நம்ம ஹீரோ எப்படி படிக்கிறது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கவும் அவன் நல்லா தான் படிக்கிறா. பட் அவனுக்கு மேக்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோட ஆன்லைன் ஷாப்பிங்கில் டீசல் இல்லாததுனால நம்ம ஹீரோ இப்போ கெரோசினை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டீசல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு வரவும் நான் புக்கை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அது என்ன புக்கு, அதை நானும் படிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோவும் அது வேற லாங்குவேஜ் ஒன்றால் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஆனால் அவளும் நம்ம ஹீரோட லாங்குவேஜ் இப்போ கற்றுக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் சோலார் பேனல் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணவும் அப்போ பக்கத்தில் சத்தம் கேட்கவும் ஏதாவது மான்ஸ்டர் இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு ரெடியாக இருக்கவும் பார்த்தா அது மான்ஸ்டர்லாம் இல்லை, அது அந்த பாப் கேட்ட அந்த பொண்ணு தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அட நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க, உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, கஷ்டப்பட்டு நான் இங்கே இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த குட்டி பொண்ணை வந்து மீட் பண்ணப்போம். இப்போ அவங்க எல்லாருமே ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் பார்க்கவும் அவங்க எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் யாரோ வர மாதிரி இருக்கு. இங்கே 2 பேருமே உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ அங்கேயே நிலங்க எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கவும் ஒரு நிமிஷம் இருங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தை சேர்ந்தவங்க தான். நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பேண்டட் குரூப் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே வரல. உண்மையில இங்கே ஒரு பேண்டட் குரூப் கேம்ப் போட்டிருந்தா எங்கள் வில்லேஜுக்கு ப்ராப்ளம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்போ அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் ஒரு சாதாரண மர்ச்சன்ட் தான், அதனால என்னால் எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக மர்ச்சன்ட் தான் இருப்பீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோவை இப்போ இல்லையா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த கிராமத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் இந்த பாப் கேட் வர இதை பார்த்து அந்த வில்லேஜஸ் சேர்ந்த அந்த பீஸ்ட் மேனும் அந்த பாப் கேட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. ஏன்னா இந்த பாப் கேட் கண்டிப்பாக ஹியூமன்ஸ் கூட அட்டாச்சாக இருக்காது, இதுவே அட்டாச்சாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நல்லவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நாட்கள் பார்க்கவும் நம்ம ஹீரோ இப்போ லேப்லேருந்து வேகமாக ஓடி வந்து அவன் போட்டிருக்க சூட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு இப்போ தண்ணியில் வந்து குதிக்கிறான். ஏன்னா டீசலை உருவாக்குறதுக்காக நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணி ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு வழியாக டீசலை மேக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருசாக அந்த குட்டி பொண்ணை கண்டுக்காததுனால அந்த குட்டி பொண்ணு சோகமாக உட்காந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணவும் அதெல்லாம் அவன் கண்டுக்காம இருக்கு. அப்போ அந்த பீஸ்ட் பொண்ணும் சரி அப்போ நம்ம வில்லேஜுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு எக்ஸைட் ஆகிட்டு ஐயா வில்லேஜுக்கு போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக வரா. இப்படியே அந்த பீஸ்ட் பொண்ணும் நம்ம ஹீரோவை ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாகவே அந்த வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அஸ்டாண்டியா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் அட்வென்ச்சர் கில்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு வரவும் இப்போ ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவும் கெமிச்சி அப்படின்னு கூப்பிடவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட பேரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இந்த கில்ட்டை பற்றி சொல்ல கேட்டு அவங்களும் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு கெமிச்சிங்கிற பேரை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நீங்கள் அப்பனா அந்த கெமிச்சி பேண்டட் குரூப் லீடரான சாகாவை தோக்கடிச்ச கெமிச்சி அப்படின்னு அவங்க கத்தவும் ஆமாம் தயவு செஞ்சு கத்தாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி ஏன்னா இதால எனக்கு தான் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அங்கே இருக்க வில்லேஜ்லையும் போயிட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கவும் அந்த இடத்துல ஒரு குரூப்பும் யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ இப்போ நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ அவங்க எல்லாருமே ஒரு மேஜிக்கல் ஷாப்புக்கு வரவும் நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆச்சரியமாயிட்டு அங்கே இருக்க கிரானையும் பார்க்க அப்போ பக்கத்துலேயே கோல்டன் கலரில் ஒரு சேர் மாதிரி ஒன்று இருக்கவும் இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல நீ கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினையும் தண்ணியும் ஒன்றா கலந்து அதில் ஊற்றி பார்த்தா அது ஒயினையும் தண்ணியும் தனியாக பிரிக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இது ஒரு மேஜிக்கல் ஐட்டம் அப்படின்னு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு ஐடியாவும் வருது. டீசல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கெமிக்கல் இல்லாமல் இதை வச்சு ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு இதை நான் வாங்கினது எவ்வளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். இதை நீ வாங்க போறியா அப்போ நான் 5 கோல்டு கேன் கூட அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ 5 கோல்டு கேன் கொடுத்து அதை வாங்குறேன். இப்போ அந்த குட்டி பொண்ணா நானே மணியும் வந்து ஒரு மேஜிக்கல் கிரிமோயரை கொண்டு வந்து இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் இதை பார்த்து பாட்டிமாவும் கிரிமோயரா அப்படின்னு கேட்கவும்
நம்ம ஹீரோ ஆச்சரியமாயிட்டு இந்த பேர்டில் மேஜிக் என்னால் யூஸ் பண்ண முடியுமா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ எனக்கு கண்டிப்பாக அந்த கிரிமோயர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாட்டிமாவும் கிரிமோயரா அப்பனா இதுக்கு 10 சில்வர் அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம ஹீரோவை இதை பற்றியுமே யோசிக்காம 10 கோல்டு காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோல்டு காயின் கொடுத்து அதனால பாட்டிமாவும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறேன். அந்த வில்லேஜை சேர்ந்து அந்த பீஸ்ட் மேன் பக்கத்தில் வந்துட்டு உங்ககிட்ட போய் பேச டைம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கேருந்து ஓடி போகிறேன். இப்படியே அவங்க 3 பேருமே போயிட்டு இருக்கவும் யாரோ ஒருத்தவங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தவும் யாராவது அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோவை செக் பண்ணதுக்காக வந்த வில்லேஜரான குரூட்டனும் அவரோட பொண்ணும் தான் நிற்கிறாங்க. இப்போ ஒரு 4 பேருமே அவங்கள மிரட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த குட்டி பொண்ணும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும், நம்ம இப்படியே விட்டாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு எதுக்காக இப்போ அவங்க 2 பேருமே மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசவும் யாரையும் காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாருமே ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபயர் வால்ஸ் எடுத்து தூக்கி படப்போம். அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வெடி எல்லாத்தையுமே போட்டு அவங்களை பயமுறுத்தி அங்கேருந்து ஓட வைக்கிறோம். நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் ஓகேவா அப்படின்னு கேட்கவும் கரெக்டாக அந்த பீஸ்ட் அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இவங்க வில்லேஜில் தப்பு பண்றவங்க எல்லாருமே பிடிக்கிறது தான் இவரோட வேலையாம். இப்படி நான் பிடிக்கிற திருடங்களையும் தப்பிச்ச சில பேர் தான் இப்படி என்னை பிடிச்சி மிரட்டிட்டு இருந்தாங்க, காப்பாந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவரோட குட்டி பொண்ணும் இவங்க யாரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்ட்ரடியூஸ் ஆகவும் ஹனிமணியும் இப்போ அந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறா. இப்படியே அவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறாங்க. இப்போ இந்த மேரிங்கிற குட்டி பொண்ணோட ஃபேமிலியும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவும் இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ஃபுட்டை குக் பண்ணி கொடுக்கவும் இது ரொம்ப ஸ்பைசியாகவும் நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாகவும் மேரியும் நம்ம ஹனிமணியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் பார்க்கவும் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிட்டாங்க. இப்படியே நாட்கள் பார்க்கவும் அவங்க 2 பேருமே சிண்ட்ரெல்லாவை பற்றி ஒரு புக்கையுமே மேக் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் தானே. அப்படி தான் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ மேரியோட அப்பாவும் வேகமாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு நிறைய காசையுமே கொண்டு வந்து வச்சுட்டு கெமிச்சி நீங்கள் மெர்ச்சன்ட் தானே, கண்டிப்பாக உங்களால் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னோட பொண்ணு மேரிக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் என்னோட பொண்ணை காப்பாற்ற முடியும். இதே மாதிரி தான் வில்லேஜில் ஒரு வைரல் ஃபீவர் பரவி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ இப்போ டக்குன்னு அவனோட ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா ஒரு மெடிசன் எடுத்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டா கொஞ்சம் ரிலீஃபாக உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஃபீவரும் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த பீஸ்ட் பொண்ணும் கண்டிப்பாக அந்த கிரானிக்கு ஹீலிங் மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோவும் மேரியோட அப்பாவை அமுச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு பைக் எடுத்துட்டு அந்த மேஜிக்கல் ஷாப்ல இருக்கிற அந்த கிராணி மாவையும் கூட்டிட்டு வந்துட்டு மெரிய காட்டவும் இந்த பொண்ணுக்கு வந்திருக்க ஃபீவர் பேரு சிமோனியா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் என்ன உங்களோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி கியூர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு அந்த கிராணி மாவும் நீ நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஈஸி கிடையாது, இந்த ஃபீவரை க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ரேரான ஃப்ளவர் தேவைப்படும், அதோட டார்க் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ளவரோட சீடு இருந்தால் தான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்போ நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மேரியோட அப்பா வந்து சொல்லவும் இப்போ அந்த பீஸ்ட் அங்கே வந்துட்டு கண்டிப்பாக அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவையுமே கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பவும் அப்போ பாட்டிமாவும் காலையிலக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி இவங்க எல்லாருமே போகும்போது ஸ்டார்டிங் சீனில் பிடிச்ச அந்த பேண்ட்ரி குரூப்பர் சேர்ந்து 2 பேரும் ஒரு வழியாக இவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. அப்படி இந்த இடத்துல இந்த முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் பக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.